பழம்பெரும் நடிகர் RS மனோகர் ஒரு வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். 1925ஆம் ஆண்டு தற்போதைய நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிறந்தவர். அரசு வேளையில் பணியாற்றிக் கொண்டே சரித்திர நாடகங்கள் முதல் சமூக நாடகங்கள் வரை 100க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். லட்சுமி நரசிம்மன் எனும் இயற்பெயரோடு நடிக்க துவங்கியவர் மனோகரா நாடகத்தில் சிறப்பாக நடித்ததன் மூலம் மனோகர் என்ற பெயரையும் பெற்றார். ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் வரவே தான் பார்த்துக் கொண்டிருந்த அரசு வேலையை உதறி தள்ளிவிட்டு 1951ஆம் ஆண்டு ராஜம்பாள் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர். சில திரைப்படங்களில் நாயகனாக நடித்திருந்தாலும் அதன் பின்னாட்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ரஜினி என அப்போதைய பல முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து தனது நடிப்பு திறமையால் அசத்தி இருந்த RS மனோகர் இதுவரை 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் 100க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். கடைசியாக பாண்டியராஜன் இயக்கத்தில் மனைவி ரெடி திரைப்படத்தில் நடித்தவர் தனது 80 வயதில் 2005ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.